வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கான அனாலிசிஸ் பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட செட்டப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து இதோட ப்ராப்பரான என்ட்ரி, எக்ஸிட்க்கான வீடியோ வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ட்ரி, எக்ஸிட் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி என்ட்ரி, எக்ஸிட் எப்போ என்ட்ரி ஆனோம், எப்போ எக்ஸிட் ஆனோன்னு கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம செட்டப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம செட்டப்ஸ்க்கான என்னன்ற ஸ்டேட்டஸை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் வந்து இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனதே வந்து நம்ம அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிட்டு திரும்பி டவுன் ட்ரெண்ட் ஓப்பன் ஆச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு ட்ரேடு எடுக்க மாட்டோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது என்ட்ரி, எக்ஸிட் வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த 10 நிமிஷம் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதில் நமக்கு இங்கே பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 49181 நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே இருந்து நமக்கு 48771 வரைக்கும் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரேடு. நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடில் 400 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. நல்ல ப்ராஃபிட்டுங்க. இதுக்கு மேலே யாரும் ப்ராஃபிட் கொடுக்கவே முடியாது. இந்த செட்டப் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. எந்த லைன்லனா 49263ல் இதுக்கான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் 49181ல் நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு 400 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயும் ரிவர்சலும் ஆகலை. ரிவர்சல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இருந்தாலும் இந்த கன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சுங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரிவர்சல் கேண்டிலும் நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுமே வந்து பாதி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. அதனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் மட்டும்தான் கிடச்சிருக்கும். வெறும் 80 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கும். திரும்பி ரிவர்ஸ் ஆகிருக்கு. ரிவர்சல் திருப்பி ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் 48900 வந்து ரிவர்சல் ஆகி நமக்கு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு நமக்கு இங்கே வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ், அதாவது 48856ல் என்ட்ரி ஆகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறது எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னா 48937ல் 48659ல் க்ளோஸ் பண்ணியிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ரிவர்சலாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு சடனான ஒரு பீக்குங்க. மார்க்கெட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பீக்கு. இதுக்கான ரீசன் வந்து நிறையா இருக்குது. யூஎஸ் டிபெண்ட் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் நம்மளோட தேர்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ லிங்கை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். இந்த இடத்த நம்ம கன்ஃபர்மேஷனாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ரீசன் என்னென்னா இது வந்து ஒரு பிக் வெலட்டைல். இந்த இடத்துல வந்து ஒரு வெலட்டைல் கிரியேட் ஆகிருக்கு. அதனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆக மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது நார்மல் ஆகிட்டு நமக்கு ரிவர்சல் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. திருப்பி இங்கே இருந்து நமக்கு இங்கே வரைக்கும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் தேர்டு ட்ரேடு, சாரிங்க ஃபோர்த்து ட்ரேடு. ஃபஸ்ட்டு ட்ரேட் 400 பாயிண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரேடு வந்து 80 பாயிண்ட்ஸ், தேர்டு ட்ரேடு வந்து நமக்கு 200 பாயிண்ட்ஸ், ஃபோர்த்து ட்ரேட் நம்மளோட ஃபோர்த்து ட்ரேடு வந்து 500 பாயிண்ட்ஸுங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இன்றைக்கும் வந்துட்டு நமக்கு 1200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருக்கு. நம்ம செட்டப் வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம செட்டப்பில் மட்டும்தான் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு, டார்கெட்டும் அச்சீவ் பண்ணியிருக்கு. சேம் அதே மாதிரி நம்மளோட செட்டப்பை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் கொடுத்து திரும்பி இது வேலட்டைல்னால இதை எடுத்துக்க வேணாம், கன்சிடர் பண்ணாதீங்க.
இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே கன்சிடர் பண்ணாதீங்க. நம்ம என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். இந்த ரிவர்சல் ப்ராப்பராக இல்லை. ஆனால் நமக்கு டவுனுக்கான ரிவர்சல் இங்கே வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நம்மளோட 4 ட்ரேடு வந்து 1 மணிக்குள்ளேயே வந்து 4 ட்ரேடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4மே ப்ராஃபிட் 1200 பாயிண்ட்ஸுங்க. இது மாதிரி செட்டப் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகே, இதுக்கப்புறம் இன்கேஸ் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேட் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் செட்டப் ஃபாலோ ஆயிடுச்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன். இங்கே இருந்து மறுபடியும் ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. 250 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. திரும்பி அங்கேருந்து ஒரு ரிவர்சல், சேம் அதே 250 பாயிண்ட்ஸ் ரிட்டர்னும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? திருப்பி இதை வந்து நம்ம ரிவர்சல் எடுத்துக்க மாட்டோம். கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது. அதனால் இதை விட்டுருங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ரிவர்சலும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கேருந்து சடனாக ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம என்ட்ரியே இங்கே தான் ஆகிருப்போம். ஓகேங்களா? என்ட்ரி இங்கே ஆகிருப்போம். இங்கே ஆனதுனால நமக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் இல்லை 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 4 ட்ரேடை வந்து 1 மணிக்கு முன்னாடியே நம்ம ரூல்ஸ் படி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். இது வந்து நம்மளோட செட்டப் லைன் எப்படி வேலை செஞ்சிச்சுன்னு செக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம செட்டப் லைன் மட்டும்தான் ப்ராப்பராக வேலை செஞ்சுருக்கு. நம்ம செட்டப் லைனில் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ட்ராவலே ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இனி நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். நம்ம செட்டப்பை பாருங்கள். நம்ம செட்டப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த செட்டப் வந்து ப்ராப்பராக வேலை செய்யும். ஓகே, எனக்கு வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட்டப் 48684. இதோட டார்கெட் நம்மளோட செகண்ட் செட்டப் 48791. இதோட டார்கெட் தேர்ட் செட்டப் 48900. இதோட டார்கெட் ஃபோர்த்து செட்டப் 49031. இதோட டார்கெட் ஃபிஃப்த்து செட்டப் 49263. இதோட டார்கெட் சிக்ஸ்த்து செட்டப் 49380. இதோட டார்கெட் செவன்த் செட்டப் 49600. இதோட டார்கெட் எயித்து செட்டப் 49700. இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கான ஃபஸ்ட்டு செட்டப் 48480. இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப் 48340. இதோட டார்கெட் வந்து தேர்ட் செட்டப் 48262. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த் செட்டப் 48048. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த் செட்டப் 47898. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப் 47758. இதோட டார்கெட் வந்து செவன்த் செட்டப் 47663. லாஸ்ட் எயித் செட்டப் 47435. நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான செட்டப் இதுதாங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பர் ப்ராஃபிட் இருக்கலாம். இது எப்போ என்ட்ரி ஆனோம், எப்போ எக்ஸிட் ஆனோம், எத்தனை ட்ரேடு இருக்கணும், இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப் மூலமாக என்ட்ரி எக்ஸிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டில் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 50 பார்க்கலாம். நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனது வந்து நம்மளோட அப் ட்ரெண்டுக்கான ஃபஸ்ட் செட்டப் லைன்லேருந்து தான் ஓப்பனிங் ஆச்சு. அந்த 2 கேப்லையும் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கான காரணம் என்னன்றது வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன். என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு டவுன் சைடு.
ப்ளஸ் கன்ஃபர்மேஷனும் இங்கே கிடச்சிருக்கு. நம்ம இந்த இடத்துல பர்ஃபெக்டாக என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா இங்கே இருந்து நமக்கு 22363 இருந்து 23127 வரைக்கும் 240 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் கிடச்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடில் நமக்கு ஒரு 240 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் அதனால் இது ஃபஸ்ட்டு ட்ரேட். செகண்ட் ட்ரேட் நம்ம எதுவும் எடுக்கலைங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நமக்கு அடுத்து டவுனுக்கான இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்ததுனால இதையும் நம்ம டவுனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம், எடுக்கலை. இப்போ இது ஏன் என்ட்ரி எக்ஸிட் ஏன் எப்படி எடுக்கிறோம் எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோன்றதை நீங்கள் பார்க்குறதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பாருங்கள், இந்த இது சேம் தாங்க, வெலட்டைல். நம்ம ரூல்ஸ் படி வெலட்டைல் மார்க்கெட் வெலட்டைலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எதுவும் எடுத்துக்க மாட்டோம். செகண்டு நமக்கு ஒரு ரிவர்சல், இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபார்ம் கிடச்சிருக்கு, கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். ஆல்மோஸ்ட் 23317 என்ட்ரி ஆகிட்டு நமக்கான ப்ராஃபிட் வந்து 23109 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 250 பாயிண்ட்ஸ், இது ஒரு 200 பாயிண்ட்ஸ், 440 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் கிடச்சிருச்சு 2 ட்ரேடில். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா சேம்ங்க, இங்கே இருந்து நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. தேர்ட் ட்ரேடில் 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். திருப்பி இதோட ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம என்ட்ரி ஆயிருந்தோன்னா சேம் அதே 100 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? 100 4 ட்ரேடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நிஃப்டிலையுமே வந்து நம்ம 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணியாச்சுங்க. 240 200 100 100. ஓகேங்களா? 600 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் வந்து 1200 பாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் தான், ஒரு ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப் மறுபடியும் ப்ராப்பராக வேலை செஞ்சுருக்கு. இங்கே கன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தாலும் ஒரு 60 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும். திருப்பி அங்கேருந்து ரிவர்சலில் நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் இங்கே செட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். திருப்பி இங்கே இருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸுக்கு மேலே கிடச்சிருக்குங்க. ஆனால் நம்மளோட டார்கெட் 4லே கம்ப்ளீட் ஆகிருந்தனால இது எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் நம்ம ப்ராப்பராக நம்மளோட செட்டப் ப்ராப்பராக வேலை செஞ்சுருக்கு. வேணால் பாருங்கள், நம்மளோட லைனில் மட்டும்தான் செட்டப் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கு. சரிங்களா? பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. அதே மாதிரி 23200 நம்ம ஒரு எந்த ட்ரேடும் எடுக்கலை. அதுக்கு முன்னாடி உள்ள லைனோட ரிவர்சலும் அதுக்கு பின்னாடி உள்ள லைனோட ரிவர்சலில் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எக்ஸிட் ஆகிருக்கோம். 23200 ரிஸ்கி பாயிண்ட்டு நம்ம எடுக்கலை. அந்த ரிஸ்கி பாயிண்ட்லேயும் இன்றைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் தடுமாறி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வந்துருச்சு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 23116. இதோட டார்கெட் வந்து நம்மளோட செகண்ட் செட்டப் 23200. இதோட டார்கெட் வந்து தேர்டு செட்டப் 23288. ஆல்மோஸ்ட் இந்த 23200 இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி ஆங்க. இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். 23200. தேர்டு டார்கெட் வந்து ஃபோர்த்து செட்டப்பு 23360. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த்து செட்டப்பு 23433. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப் 23538. இதோட டார்கெட் வந்து செவன்த்து செட்டப் 23600. எயித்து செட்டப்பும் தரான் 23600 680. சேம் நிஃப்டி 50 டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 22953. செகண்ட் செட்டப்
22871, third setup 22788, fourth setup 22666, fifth setup 22580, sixth setup 22400, seventh setup 22333, last eighth setup 2260, 22260, 22260. இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50க்கான செட்டப்புங்க. இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கான ப்ராப்பர் செட்டப்போட ப்ளஸ் ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய வீடியோஸ் வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.